வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிசிபிலாபாத் தான் என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் வந்து 3 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற குவான்டிட்டி தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதோடய வந்துட்டு 1 கப்பு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா தண்ணியை விட்டு கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸு. இப்போ இதோடய வந்துட்டு நான் கார்லிக்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இதோட வந்துட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இதோடு நம்ம என்ன காய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய். நான் இன்றைக்கி வந்துட்டு கேரட்டு, கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளியெல்லாம் இதோட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ரவை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ரவை உப்புமா. மதியம் வந்து பிசிபிலாபாத்து. அதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்க்கு வந்துட்டு நான் எக்கு வித்து முறுக்கோடு விட்டுட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடுகுளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம தாளிப்புக்கு எப்போவுமே ஆனியன் ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா கண்ணாடி நிறம் வந்தோடனே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பிசிபிலாபாத்துக்கு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த பொடி தான் நான் அந்த பொடி வந்துட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நமக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு குக்கரில் ஆல்ரெடி நம்ம வந்து பிசிபிலாபாத் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு எல்லாமே கலரி விட்டு சூப்பராக நல்லா ஒரு குழன்னு சூப்பராக பார்க்கவே நல்லா டெக்ஸ்சரோடு வந்திருக்கு. இப்போ நான் இது வாசனைக்காக வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட நெய் இல்லை, பட்டர் தான் இருந்தது. அதை உருக்கி தான் ஆட் பண்ண போகிறேன். பட்டர் கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நான் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு தான் கொடுத்துருந்தேன் என் பையனுக்கு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் எக்கு வித்து முறுக்கோடு விட்டுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் வந்து கப் கேக் பண்ணியிருந்தேன். மில்லட் கப் கேக் தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் அது வீடியோ எடுக்கலை. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.